Hello viewers, welcome to Max Tamnada channel. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா exercise 1.6ல objective types questions இருக்கு. So நம்ம first question பார்க்கலாம். First question என்ன கொடுத்திருக்காங்க? If n cross b is equal to 6 and a equal to 1, 3, then n of b is n ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? n of b கண்டுபிடிக்க போறோம். n of b கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்திருக்காங்க எடுத்து எழுதிக்கலாம். n of a cross b is equal to 6 ன்னு கொடுத்திருக்காங்க. n of a வேல்யூ வந்துட்டு 2 ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? ரெண்டு வேல்யூ இருக்கு. ஒன் ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, செகண்ட் வேல்யூ 2 இருக்கு. சோ ரெண்டு வேல்யூ இருக்கறதுனால 2ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? தென் n of b வந்துட்டு தெரியாது. n of b தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ வந்துட்டு n of a into b equal to n of a cross n of b. சரியா? இதை வந்து பிரிச்சுடுறோம் நம்ம ரெண்டு ஃபார்மா. சோ n of a cross b ஓட வேல்யூ என்ன இருக்கு? 6 இருக்கு. சோ 6 equal to n of a வேல வேல்யூ என்ன இருக்கு? 2 இருக்கு. சோ 2 into n of b. n of b என்னன்னு தெரியாது. சோ இந்த 2 வந்துட்டு மல்டிப்ளஸ் இருக்கிறத வந்துட்டு நம்ம உள் சைடு கொண்டு வர போறோம். சோ இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம டிவிஷன் ஆகும். 6/2 is equal to n of b ன்னு வரும். சரியா? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது உள்ள வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகும், டிவிஷன்ல இருக்கிறது உள்ள வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். சேம் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் யூஸ் பண்ணுவோமே அதே ஃபார்மேட் தான் வரும். சோ இது 2 1s are 2 3s are 6. சோ n of b is equal to 3. 3 எங்க இருக்கு? நம்ம ஆப்ஷன் C ல இருக்கு. சோ C தான் இதோட ஆன்சர். n of b is equal to 3. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் வந்துட்டு C. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? If a equal to a b p, then b equal to 2, 3 and c equal to p q r s, then n of a union c into b is அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. So n of a union c into b இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். abc 3 டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ல இருக்க ஃபார்ம் தான் நம்ம கண்டுபிடிப்போம். சோ பிராக்கெட்ல என்ன இருக்கு? a union b இருக்கு. சோ a union c இருக்கு. சோ a union c. a union c னா a ல இருக்க வேல்யூஸும் c ல இருக்க வேல்யூஸும் ஒன் டைம் தான் எழுதணும். சோ ஓபன் தி பிராக்கெட். a ல என்ன இருக்கு? a, b, p. then c ல என்ன இருக்கு? p ரெண்டு தடவை இருக்கிறதுனால ஒரு p தான் மென்ஷன் பண்ணணும். then q, r, s. சரியா? a யூனியன் b ஓட வேல்யூஸ். a யூனியன் b cross b ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ வந்துட்டு a யூனியன் b ஓடைய b வந்துட்டு a யூனியன் c ஓட b மல்டிப்ளை பண்ணணும். சோ a யூனியன் c cross b இப்படி எழுதணும். a, b, p, q, r, s into b ஓட வேல்யூஸ் 2, 3. சரியா? இப்ப ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்ண போறோம். கிராஸ் பண்ணா எப்படி வரும் வேல்யூஸ்? ஃப்ளவர் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. a cross a யூனியன் c ல ஒரு வேல்யூவும் b ல ஒரு வேல்யூவும் ஒரு வேல்யூமே நம்ம a, 2, b, 2, p, 2 அப்படி எழுதணும். தென் இந்த லைன் முடிச்சோடனே a, 3, b, 3 ன்னு எழுதணும். ஒரு டேர்ம்ஸ்மே ஒரு தடவை. சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? a, b இருக்கு. a, 2 இருக்கு. சோ a, 2, b, 2, p, 2, q, 2, r, 2, s, 2. சரியா? தென் என்ன வேல்யூஸ் இருக்கு? இப்போ 3 வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சேம் ஃபார்மேட் தான். a, 3, b, 3, p, 3, q, 3, r, 3, s, 3. சரி, க்ளோஸ் ஆஃப் அவர் பிராக்கெட். இதுதான் நம்ம a யூனியன் c cross b. ஓகேவா? क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? n of a யூனியன் c into b. n of னா என்ன? n of னா டோட்டல் நம்பர்ஸ். a யூனியன் c into b இதோட வேல்யூ மொத்தம் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? மொத்தம் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தம் 12 நம்பர்ஸ் வருது. சோ n of a union c cross b contains 12 numbers. So 12 numbers. 12 எத்தனாவது ஆப்ஷன்ல இருக்குன்னா C ஆப்ஷன்ல இருக்கு 12. So நம்ம செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் வந்துட்டு C equal to 12. சரியா?
term என்ன கொடுத்திருக்காங்க? if a equal to 1, 2, b equal to 1, 2, 3, 4, c equal to 5, 6, d equal to 5, 6, 7, 8. then state which the following statement is true. மொத்தம் நம்மளுக்கு வந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. a என்ன கொடுத்திருக்காங்க? a cross c the subset of b cross d ன்னு கொடுத்திருக்காங்க. then b ல வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க? b cross d the subset of a cross c ன்னு கொடுத்திருக்காங்க. then c ல என்ன கொடுத்திருக்காங்க? a cross b subset of a cross d ன்னு கொடுத்திருக்காங்க. then d cross a subset of b cross a. so 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எலிமெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன்ல a cross c ன்னு கொடுத்திருக்காங்க. so a cross c a cross c னா என்ன? ஏவும் சியுமே நம்ம கிராஸ் பண்ண போறோம். கிராஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? ஓபன் தி ஃப்ளவர் பிராக்கெட் 1, 5, 1, 6, 2, 5, 2, 6. சரியா? இதுதான் வந்துட்டு நம்ம a cross c யோட வேல்யூஸ். தென் நம்ம என்ன பண்ண படிக்கிறோம்? b cross d வரும் கண்டுபிடிக்கணும். so b cross d equal to open the flower bracket 1 இருக்கா? so 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, then 6 பண்ணிக்கலாம். 1, 6, 2, 6, 3, 6, 4, 6. அடுத்தது 7 வச்சு பண்ணலாம். 1, 7, 2, 7, 3, 7, 4, 7. அடுத்தது 8. 1, 8, 2, 8, 3, 8, 4, 8. இதுதான் வந்து நமக்கு b cross d ஓட வேல்யூஸ் வந்திருக்கு. சோ இது வந்து சப்செட்டான்னு கேட்டிருக்காங்க. சப்செட்னா ஃபர்ஸ்ட் இருக்க a cross c ல இருக்க வேல்யூஸ் எல்லா எலிமெண்ட்ஸுமே b cross d ல இருக்கான்னு பார்க்கணும். சோ 1, 5 இருக்கு, 1, 5 இருக்கு, 1, 6, 1, 6 இருக்கு, 2, 5, 2, 5 இருக்கு, 2, 6, 2, 6. சோ இந்த 4 வேல்யூஸ்மே சப்செட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்டே நமக்கு கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே a cross c is a subset of b cross a. சோ நீங்க வந்துட்டு b c d மூணு கண்டுபிடிக்க தேவையில்லை. நமக்கு டைரக்டா ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏன்னு கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க போட்டு பார்க்கலாம். நமக்கு ஒரு ஆன்சர் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன்னே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செகண்டும் தேர்டும் ஃபோர்த்தும் வந்து கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு நான் போட்டு பாக்குறேன் அப்படின்னா நீங்க போட்டு பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டினுக்கு தானே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதோட நீங்க விட்டுலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன 1 மார்க் கொஸ்டின் தானே. சோ செகண்ட் ஒன் என்ன, ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். fourth one என்ன கொடுத்திருக்காங்க? if there are 1024 relations from a set of a equal to 1, 2, 3, 4, 5 to be a set b, then the number of element in b is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? 4 வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ தான் நம்ம ஆன்சரா இருக்க போகுது. சரி, இப்படி கொடுத்திருக்காங்களே, நம்ம n of a ஓட வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. என்ன இருக்கு? மொத்தம் 5 நம்பர் இருக்கு. சோ n of a வந்துட்டு 5, n of b தெரியாது. சோ நம்ம n of b தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? if there are 1024 relation as a set அப்படின்ட்டு. சோ இந்த வேல்யூக்கு வந்துட்டு நம்ம எப்படி கொண்டு வர போறோம்? 2mn is equal to number of relations. சரியா? 2nm means இந்த a ஓட வேல்யூ, b வந்துட்டு n வந்துட்டு b ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நமக்கு a ஓட வேல்யூ மட்டும் தான் தெரியும். சோ m க்கு பதிலா 5 போடுறோம். 5n is equal to number of relations என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 1024 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த வேல்யூல இருந்து நம்ம பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 1024 க்கு பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1024 2 டபுள் பண்ணா 5 1 2 then 2 அப்புறம் 2 5 6 2 1 2 8 2 64 32 16 8 4
then 2. மொத்தம் என்னென்ன எவ்வளவு வேல்யூஸ் வந்திருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தம் 10 ஃபேக்டோரியல் பிரைம் ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சா பவர் 10 வருது. 2 பவர் 10 தான் நம்மளுக்கு வந்துட்டு 1024 என்ற வேல்யூ. சரியா, இங்க 2 5n இருக்கு, அது அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 2 பவர் n நீங்க 2 into 2 into 2 into 2 10 டைம்ஸ் போட்டீங்கன்னா நமக்கு வேல்யூ வந்துட்டு 1024 என்ற வேல்யூ வந்துரும். சரியா, இப்போ இந்த ரிலேஷனுக்கு நம்ம 2 பவர் 10 பவர் ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டோம். இப்போ ஈக்குவேட்டிங் பவர் ஆன் த போத் சைடு ஸோ இப்போ 2வும் 2வும் ரெண்டு எலமெண்ட்டும் கேன்சல் ஆயிடுமா? பேலன்ஸ் என்ன இருக்கு 5n is equal to 10 இருக்கு. ஸோ n தனியா கொண்டு வந்துட்டு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறத உள்ள கொண்டு வரும்போது டிவிஷன் ஆகும். ஸோ 10/5 வரும். 10/5 10 1s are 10 2s are 5 1s are 5 2s are 10. ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு 2 வருது. 2 எங்க இருக்கு Bன்ற ஆப்ஷன்ல நமக்கு வேல்யூ 2 இருக்கு. ஸோ ஃபோர்த் சம்மோட ஆன்சர் வந்துட்டு B is equal to 2. n of A is 5, n of B is 2. So n of B ஓட வேல்யூ வந்துட்டு 2 நமக்கு ப்ரூவ் ஆயிடுது. ஸோ இப்போ 5th கொஸ்டின் போலாம். 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? Find the range of the relation R is equal to x comma x square. X is a prime numbers less than 13 is கொடுத்துருக்காங்க. ஸோ x வந்துட்டு என்ன prime numbers வந்துட்டு 13 ஓட கம்மியான நம்பர்ஸ் தான் எழுதணும். ஸோ prime numbers 13 குள்ள இருக்க நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு 2 3 5 7 11. ஸோ இந்த 5 prime numbers தான் நம்மளுக்கு 13 குள்ள வரைக்கும் வர prime numbers. இந்த வேல்யூக்கு வந்துட்டு நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்க ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது எக்ஸ், எக்ஸோட ஸ்கொயர் வேல்யூ எப்படி நம்ம எழுத போறோம்? ஓப்பன் த ஃப்ளவர் பிராக்கெட் 2. ஸோ இந்த எக்ஸ் பதிலாக 2 போடுறோம். எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு 4 ஆகும். ஸோ 2 கமா 4. தென் 3 ஓட ஸ்கொயர் 9 ஆகும். ஸோ 3 கமா 9. தென் 5 ஓட ஸ்கொயர் வந்துட்டு 25. ஸோ 5 கமா 25. 7 7s are 49. ஸோ 7 கமா 49. then 11 11s are 121. so 11 comma 121. இதுதான் வந்துட்டு நமக்கு ரேஞ்ச் x terms and y terms கண்டுபிடிச்சுக்கோம். ஸோ ரேஞ்சோட வேல்யூ செகண்ட் வேல்யூ தான் நம்ம ரேஞ்சா கன்சிடர் பண்ணுவோம். ரேஞ்ச் அண்ட் கோடோமைன் ரெண்டுமே செகண்ட் வேல்யூ தான். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 4 9 25 49 121. ஸோ ரேஞ்சோட வேல்யூஸ் வந்துட்டு 4 9 25 49 and 121 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் வந்துட்டு ஆப்ஷன் நம்பர் சில தான் இருக்கு. ஸோ சில என்ன கொடுத்துருக்காங்க 4 9 25 49 121. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு 5th சம்மோட ஆன்சர். சரியா,